Hi everyone, welcome to NetEnglit UGTRB exam seriesல Fools and Clowns of Shakespeare வந்து பார்க்க போறோம் today. ஷேக்ஸ்பியரோட பிளேல பார்த்தோம் அப்படின்னா fools, clowns இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு காமிக்கல் ரிலீஃப்காக மட்டும் ஷேக்ஸ்பியர் வந்து வைக்கல. இந்த ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அங்க இருக்கிற கேரக்டர்ஸ்லயே ரொம்ப ஸ்மார்ட்டான கேரக்டரா வந்து இருப்பாங்களாம். அந்த ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ் தான் சோஷியல் கமெண்டேட்டர்ஸா இருப்பாங்களாம். அந்த இம்பார்ட்டண்ட்டான இருக்க அந்த ப்ரொட்டகனிஸ்ட்க்கு ட்ரூத் டெல்லரா இருப்பாங்களாம். ட்ரூத் டெல்லர் அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அந்த ட்ராஜிக்கல் ஹீரோவோட ஒரு மிரர் மாதிரி இருப்பாங்க. மிரர் மாதிரி அப்படின்னா நீ வந்து இந்த தப்பை செய்கிற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்ஸாக இருப்பாங்களா இந்த ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு காமிக்கல் ரிலீஃப்காக இவங்களை வந்து ஷேக்ஸ்பியர் வந்து கிரியேட் பண்ணலை. இவங்க தான் ஸ்மார்ட்டஸ்ட் கேரக்டர்ஸாக சம்டைம்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஷேக்ஸ்பியர் இவங்களை ரெண்டு செட்டாக வந்து பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா த கிளவுன்னு சொல்கிறாங்க. இந்த கிளவுன் அப்படின்னா நேச்சுரல் ஃபூல். நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் வந்து இந்த கிளவுனுக்கு வந்து இருக்குமா. பட் ஃபூல் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள தான் லைசன்ஸ்டு ஃபூல்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரெண்டோட டிஸ்டிங்ஷனை இன்னுமே நம்ம நல்லா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இப்போ மாடர்ன் லாங்குவேஜில் பார்த்தோம் அப்படின்னா கிளவுன், ஃபூல் இந்த ரெண்டையுமே நம்ம வந்து ஒரே மாதிரியான மீனிங் இருக்கக்கூடிய வேர்ட்ஸாக தான் பார்ப்போம். பட் ஷேக்ஸ்பியர் வந்து இந்த ரெண்டு டைப்பையுமே வந்து டிஃபரண்ட் செட் ஆஃப் காமெடி கேரக்டர்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே என்டையர்லி டூ டிஃபரண்ட் டைப்பான பர்பஸ் வந்து இருக்குது. ரெண்டு பேரும் கம்ப்ளீட்டாகவே அந்த டிஃபரண்டான லிட்ரரி பர்பஸை தான் அவங்க வந்து சால்வ் வந்து பண்ணுறாங்களாம். முதல்ல நம்ம இந்த கிளவுன் அப்படின்னா யாருன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இந்த கிளவுன் அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு ஓல்டு நார்ஸ் ஆர் ஜெர்மானிக் வேர்ட்ஸ்ல இருந்து வந்ததா வந்து சொல்றாங்க. நார்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜெர்மானிக் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் இந்த நார்ஸா வந்து இருக்குது. அந்த ஜெர்மானிக் லாங்குவேஜ்ல கிளாட் ஆர் ரஸ்டிக் பம்கின் இந்த ரெண்டு வேர்ட்ல இருந்து தான் கிளவுன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரிஜினலா வந்து ஆரிஜினேட் வந்து ஆகியிருக்குது. கிளாட் அப்படின்னா ஒரு ஸ்டூபிட் பர்சன். ரஸ்டிக் பம்கின் இது வந்து யார் அப்படின்னா ரொம்ப கிளம்சியா இருக்கக்கூடிய ஒரு அன்சோபிஸ்டிகேட்டடான பர்சன். இப்போ சிலர் வந்து இருப்பாங்க, அவங்க நடக்கும் போதே ஒரு கிளம்சியா வந்து நடப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு வந்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அவங்கள தான் பம்கின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த கிளாட் அண்ட் பம்கின், ரஸ்டிக் பம்கின் இந்த ரெண்டு வேர்ட்ல இருந்தா இந்த கிளவுன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரிஜினலா வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத எலிசபெத்தன் டைம்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கிளவுன்ஸ் வந்து மோஸ்டா யாரா இருப்பாங்க அப்படின்னா லோவர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒர்க்கிங் மென்னா வந்து இருப்பாங்க. பெசன்ஸ், ஃபார்மர்ஸா இருப்பாங்க. கிரேவ் டிகர்ஸ், கிரேவ் டிகர்ஸ் அப்படின்னா கிரேவ் இருக்குல்ல அதுக்கான அந்த மணல் எல்லாம் தோண்டக்கூடிய பர்சன்ஸ் கிரேவ் டிகர்ஸா இருப்பாங்க. ஷெப்பர்ட்ஸா இருப்பாங்க, கான்ஸ்டபிள்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா சர்வெண்டா இருப்பாங்க. ஸோ இவங்க லோவர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒர்க்கிங் மென்னா தான் இந்த கிளவுன்ஸ் வந்து இருப்பாங்க. இவங்களோட ஹியூமர் டைப் வந்து ஸ்லாப்ஸ்டிக் காமெடி. ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அப்படின்னா பிசிக்கல் காமெடி. அவங்கள வந்து அடி வாங்குறது மூலமா ஆர்எல்ஸ் கீழே ஸ்லிப் ஆகி விழுறாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறது, அதுக்கு பேரு தான் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி. இப்போ நம்மளோட ஆக்டர்ஸ்லேயே ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வடிவேலு அவங்களோட காமெடிஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடி வாங்கி நம்மளை வந்து சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காமெடி தான் என்ன அப்படின்னா ஸ்லாப்ஸ்டிக் காமெடி. ஸோ ஷேக்ஸ்பியரோட கிளவுனுமே கிட்டத்தட்ட அதே கேரக்டரிஸ்டிக்ஸ்ல தான் இருப்பாங்க. அடி வாங்குறது மூலமா அந்த பிசிக்கல் காமெடியை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அன்இன்டென்ஷனலான ஸ்லிப்அப்ஸ் எல்லாம் இருக்குமா. அன்இன்டென்ஷனல் ஸ்லிப்அப்ஸ் அப்படின்னா ஒரு எரர், ஒரு தப்பா ஒரு விஷயத்தை வந்து மேக் பண்றது, ஒரு வார்த்தையை தப்பா ப்ரொனன்சியேஷன் பண்றது, தெரியாம தடுமாறி கீழே விழுறது. ஸோ இந்த மாதிரியான அன்இன்டென்ஷனலான ஸ்லிப்அப்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ், இந்த கிளவுன்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து செய்வாங்களாம். அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறாங்க அப்படின்னா அதுவே தடுமாறி தான் பேசுவாங்களாம். வேர்ட்ஸை வந்து தப்பான ப்ரொனன்சியேஷன்ல அவங்க வந்து ப்ரொனன்ஸ் வந்து பண்ணுவாங்களாம். இப்படி இந்த வொக்காபுலரி அந்த வேர்ட்ஸை வந்து தப்பா ப்ரொனன்ஸ் பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா மேலப்ராபிசம். வேர்ட்ஸை வந்து தப்பாக வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து பண்ணுறது, அந்த வேர்ட்ஸை அப்படியே மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா மேலப்ராபிசம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூட தப்பாக பேசி நம்மளை வந்து சிரிக்க வைப்பாங்க. அண்ட் மெட்டாஃபரிக்கலாக ஏதாவது கம்பேர் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அதை வந்து அப்படியே லிட்ரலான மீனிங் வந்து எடுத்துப்பாங்களாம். அவங்களுக்கு அவங்கள சுற்றி இருக்கிற அந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாக வந்து இருக்குமா. நம்ம ஒரு காமெடியான கேரக்டர் அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குமா.
ஆடியன்ஸ் வந்து அவங்கள பார்த்து சிரிப்பாங்க, பட் அவங்க கூட சிரிக்க மாட்டாங்க. ஸோ இந்த கிளவுன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிரவுண்டடான பர்சன், ரொம்ப காமனான லோவர் கிளாஸ் பீப்புளாக வந்து இருப்பாங்க. ட்ரமாட்டிக்காக இருக்கக்கூடிய கிங்ஸ், குவீன்ஸ், நோபல்ஸ் அவங்கள மாதிரிலாம் இருக்காம ஒரு காமன் பீப்புளாக தான் இந்த கிளவுன் வந்து இருப்பாங்களாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் அந்த தமிழ் ஆக்டர் வடிவேலு அவங்கள வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபூல் அப்படின்னா யாருன்னு சொல்லி பார்ப்போம். ஃபூல் அப்படிங்கிறவங்க லைசன்ஸ்டு ஃபூல் ஆர் வைஸ் ஃபூல் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை வந்து மென்ஷன் வந்து பண்ணுறாங்க. இவங்க ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு என்டர்டெய்னராக வந்து இருப்பாங்க. ராயல் கோர்ட் இருக்குல்ல அங்கே, இல்லைன்னா பெரிய பெரிய நோபல்ஸோட ஹவுஸ் ஹோல்ட்லலாம் இவங்கள ப்ரொஃபஷனலாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓனர்ஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய பர்பஸ்க்காக இந்த ஃபூல்ஸை வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருப்பாங்களாம். இந்த ஃபூல்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்க பேசுகிற எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து இருக்குமா. இவங்களை வந்து கோர்ட் ஜெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜெஸ்டர் அப்படின்னாலும் இவங்கள தான் மென்ஷன் பண்ணும் ஃபூல்னு சொல்லிட்டு. கோர்ட் ஜெஸ்டராகவும் கூட இவங்க வந்து இருந்திருப்பாங்க. அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிளாக அந்த தமிழ் ஆக்டர் விவேக் அவங்கள வந்து சொல்லலாம். அவங்க பண்ணக்கூடிய காமெடி வந்து ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி இருக்கும், உண்மையை போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதை ஒரு காமெடியாக நமக்கு வந்து கொடுப்பாங்க. வேர்ட் பிளே இருக்குல்ல, வேர்ட் பிளே யூஸ் பண்ணுவாங்க. டபுள் ஆண்டன்ரே அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒன்று இருக்கும் ஸ்ட்ரெயிட் மீனிங், பட் அதுக்குள்ள ஒரு வித்தியாசமான விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. சர்க்காஸ்டிக்கலாக பேசுவாங்க. ரிடல்ஸ் இருக்குல்ல, விடுகதைகள் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அண்ட் மியூசிக்கல் சட்டையருமே வந்து இவங்களோட ஒரு கீ எலமெண்ட்டாக வந்து இருக்குது. இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளாக லிட்ரேச்சரில் தெனாலிராமன் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த தெனாலிராமன் கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு நல்ல கருத்துக்களாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். பட் அட் த சேம் டைம் அது வந்து காமெடியாகவும் இருக்கும், என்கேஜிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இந்த ஃபூல்ஸாக வந்து இருக்கிறாங்க. ரொம்ப அவங்களோட புத்திசாலித்தனம் எல்லாம் அதிகமாக தான் இருக்கும். அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப அவேராக இருப்பாங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லேயே ரொம்ப ஸ்மார்ட்டான கேரக்டர்ஸாக கூட இந்த ஃபூல்ஸ் தான் வந்து இருப்பாங்களாம். அண்ட் இதில் இருக்க ஆடியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்சனோட சேர்ந்து சிரிப்பாங்க, அவங்கள பார்த்து சிரிக்க மாட்டாங்க. இந்த லைசன்ஸ்டு ஃபூல்ஸ்க்கு என்ன ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படின்னா, இப்போ கிங்ஸ் ஆர் குயின்ஸ் கிட்ட இதுதான் உண்மை அப்படிங்கிற அப்சல்யூட்டான ட்ரூத்தை வந்து அவங்க கிட்ட சொல்ல முடியும். மற்ற யாராவது சொன்னாங்க அப்படின்னா அந்த கிங் வந்து கோவப்பட்டு அவங்கள வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், பேனிஷ் கூட பண்ணலாம். பேனிஷ் அப்படின்னா நாடு கடத்துறது அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் இவங்களுக்கு அந்த ஒரு ப்ரிவிலேஜ் வந்து இருக்குது. ஏன்னா இவங்க லைசன்ஸ்டு ஃபூல். இவங்க சொல்கிறத அந்த கிங் ஆர் குயின் ஆர் நோபல் ஃபேமிலியில் இருக்க பர்சன் வந்து கேட்டுப்பாங்களாம். அங்க இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டகனிஸ்டுக்கு ஒரு மாரல் மிரர் மாதிரி இருக்காங்களாம் இந்த ஃபூல்ஸ். மாரல் மிரர் அப்படின்னா இப்போ மிரர் நம்ம பார்க்கோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோமோ அதை வந்து காட்டும், அப்படிதானே? மாரல் மிரர் அப்படிங்கும்போது அந்த ப்ரோட்டகனிஸ்ட் நீ தப்பு செய்யற அப்படின்னா அந்த தப்பை சொல்லக்கூடிய ஒரு பர்சனா வந்து இந்த ஃபூல் வந்து இருப்பாங்களாம். அண்ட் இந்த ஃபூல்ஸோட கையில வந்து ஒரு ஸ்டிக் வந்து வச்சிருப்பாங்க. அதோட நேம் வந்து மரோட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் என்ன அப்படின்னா ஒரு மார்க் ஸ்கெப்டர் மாதிரி. கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் வந்து கையில ஒரு செங்கோல் வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதை மார்க் பண்ணக்கூடிய விஷயமா ஒரு சின்ன ஒரு கோல் மாதிரி வச்சிருக்காங்க கையில. அந்த மெரோட்டை வச்சுட்டு இவங்க வந்து பப்பட் ஷோ மாதிரி காமெடி சம்டைம்ஸ் வந்து பண்ணுவாங்க. இல்லைனா பிசிக்கல் காமெடியில வந்து அந்த இதை வந்து ஷேக் பண்ணி அதுல ஜிங்கிள்ஸ் எல்லாம் சவுண்ட் எல்லாம் வரும். ஸோ அதை வச்சும் ஒரு காமெடி எலமெண்ட்காக யூஸ் பண்றதுக்காக அந்த மரோட்டை கையில வச்சிருக்காங்களா இந்த ஃபூல்ஸ். அண்ட் நவ் இன்னொரு தடவை இந்த ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ் இடையில இருக்க ஒரு டிஸ்டிங்ஷனை வந்து பார்த்துருவோம். இவங்களோட சோஷியல் ஸ்டாண்டிங் வந்து பார்ப்போம். முதல்ல கிளவுன்ஸ் வந்து அன்எஜுகேட்டடான லோவர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பெசன்ட், சர்வன்ட் ஆர் ஒரு லேபர் பர்சனாக வந்து இருப்பாங்க. ஃபூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலான பர்சன்ஸாக இருப்பாங்க, கோர்ட்டில் வேலை செய்யக்கூடிய பர்சனாக வந்து இருப்பாங்க. கிளவுன்ஸோட விச் வந்து அன்இன்டென்ஷனலான மிஸ்டேக் எல்லாம் மேக் பண்ணுறது, ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, அதை ஒரு வேர்ட்ஸை வந்து தப்பாக பேசுறது மூலமாக அந்த காமிக்கல் எலமெண்ட்டை வந்து கொண்டு வருவாங்க. பட் ஃபூல்ஸ் வந்து சர்க்காசம், ரிடில்ஸ், வேர்ட் பிளே, சட்டையா இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த காமெடியை வந்து கொண்டு வருவாங்க. ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வந்து பார்ப்போம். கிளவுனை பார்த்து மக்கள் வந்து சிரிப்பாங்க. ஃபூலை பார்த்து அவங்க வந்து அவங்களோட அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் பார்த்து அந்த ஃபூல் கூடவே சேர்ந்து வந்து அவங்க வந்து லவ் பண்ணுவாங்க. இந்த கிளவுனோட சோஷியல் அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவன் ஒரு ஃபூல் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாமல் இருக்கும். அவன் ஒரு பெரிய நான் ஒரு ஹீரோன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். பட் அவன் ஆக்சுவலி ஒரு ஃபூல் அப்படிங்கிற ஒரு அறிவு கூட இந்த கிளவுனுக்கு வந்து இருக்காமல் இருக்கும். பட் இந்த ஃபூலுக்கு பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். அதனால அவங்க முக்கியமாக உண்மையை வந்து அடிக்கடி டெலிவர் பண்ணுற மாதிரி இருப்பாங்களாம். இவங்களோட ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா
அப்படின்னா கிளவுன்ஸை வந்து ஒரு காமிக்கல் ரிலீஃப்காக ஷேக்ஸ்பியர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மெயின் கேரக்டர்ஸ் மெயின் ஸ்டோரி ரொம்ப சீரியஸாக போகுது அப்படின்னா அதில் ஒரு காமிக்கல் ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த கிளவுன்ஸோட சப்ளாட்டை வந்து வச்சுருக்காங்க. பட் ஃபூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த மெயின் ஆக்ட்லேயே அவங்க வந்து வருவாங்க. அந்த இருக்கக்கூடிய அந்த ப்ரொட்டகனிஸ்டோட ஒரு சோஷியல் கமெண்டேட்டர் மாதிரி இருப்பாங்க. அந்த பர்சனுக்கு உண்மையெல்லாம் சொல்லக்கூடிய பர்சனாக இருப்பாங்களா இந்த ஃபூல்ஸ். ஸோ இதுதான் கிளவுன்ஸ் அண்ட் ஃபூல்ஸோட ஒரு டிஃபரன்ஷியேஷனாக வந்து இருக்குது. தென் ஷேக்ஸ்பியர் வந்து இந்த கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசனும் வந்து இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளவுன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க தான் அதிகமாக வந்து வருவாங்களாம். கிளவுன்ஸ் அப்படின்னா இந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஃபிசிக்கல் காமெடி மூலமாக சிரிக்க வைக்கிறவங்க இவங்க தான் அதிகமாக வந்து வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அந்த டைமில் இவங்களோட அந்த தியேட்டர் கம்பெனி இருக்குல்ல லார்ட் சாம்பர்லைன்ஸ்மென்னு சொல்லி பார்த்துருப்போம்ல அதில் ஒரு லீடிங்கான ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து இருந்திருக்காரு. அவரோட நேம் வந்து வில் கெம்ப். ஸோ இந்த வில் கெம்ப் வந்து லார்ட் சாம்பர்லைன்ஸ் மென்ல வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு லீடிங்கான ஒரு காமிக்கல் ஆர்டிஸ்டாக வந்து இருந்திருக்காங்க. இந்த வில் கெம்ப் வந்து இந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடி எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காரு. வித்தியாசமாக டான்ஸ் ஆடுறது மூலமாக ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் காட்டுறது மூலமாக இல்லைனா ஸ்கிரிப்டில் இல்லாத விஷயத்தை ஏதாவது ஒன்று பண்ணி ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு காமெடியனாக இருந்திருக்காங்க இந்த வில் கெம்ப். ஸோ அந்த டைம் இந்த காமெடி ஆக்டர் தான் லீடிங்காக இருந்திருக்காங்கும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுறாரு ஷேக்ஸ்பியர். அதனால தான் ஷேக்ஸ்பியரோட ஏர்லி கரியரில் முக்கியமாக இந்த காமெடி ஆக்டருக்காகவே எழுதுகிற மாதிரி இந்த கிளவுன் கேரக்டர்ஸ் எல்லாம் வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா பாட்டம், டாக்பெரி இவங்க எல்லாருமே இந்த கெம்போட கேரக்டருக்கு சூட் ஆகிற மாதிரியே அந்த பிசிக்கல் காமெடி எல்லாம் இருக்கிற மாதிரி ஷேக்ஸ்பியர் வந்து எழுதியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். அந்த சாம்பர்லைன்ஸ் மென்ல இருந்து அந்த வில் கெம்ப் வந்து போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஆக்டர் வந்து உள்ள வராரு. அவரு ராபர்ட் ஆர்மின். இந்த ராபர்ட் ஆர்மின் வந்து 1599ல கெம்ப் வந்து இந்த ட்ரூப்பை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட அந்த ஆக்டர் தான் ராபர்ட் ஆர்மின். இவர் ஒரு ட்ரெயின்டு மியூசிஷியனா இருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஆத்தரா வந்து எழுதவும் செய்கிறாங்க. ஒரு சூப்பரான ஆக்டராகவும் இருக்காங்க. இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சட்டிலான இன்டலெக்சுவலான டார்க்கர் காமெடியை வந்து பேசுறது தான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியாக வந்து இருக்குது. ஸோ அதனால இந்த ஆக்டருக்காக ஷேக்ஸ்பியர் வந்து காம்ப்ளெக்ஸான பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு காமிக்கல் எலமெண்ட்டும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஷேக்ஸ்பியர் வந்து எழுத வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட காமெடிலாம் ரொம்ப மியூசிக்கலாக வாய்ஸாக வந்து இருக்குது. லைசன்ஸ்டு ஃபூல்ஸ் அப்படிங்கிற கேரக்டர்ஸை இதுக்கப்புறம் தான் இவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லைசன்ஸ்டு ஃபூலில் ஷேக்ஸ்பியரோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டச் ஸ்டோன், ஃபெஸ்டே அண்ட் கிங் லியர்ஸ் ஃபூல் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஆர்மின் இருக்காருல்ல அவரோட டேலண்ட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி கேரக்டர்ஸை பில்ட் பண்ணியிருக்காரு ஷேக்ஸ்பியர். இப்போ நமக்கும் வந்து மூவிஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதுவாங்கல்ல. இப்போ சூரி இருக்காங்க காமெடியாக நடிக்கும் போது அவங்களோட கேரக்டருக்கு இது சூட் ஆகும்னு சொல்லி எழுதுவாங்க. ஆர்எல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விவேக் அவங்களோட கேரக்டருக்கு இந்த மாதிரி காமெடி சூட் ஆகும்னு சொல்லி எழுதுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஷேக்ஸ்பியர் வந்து முதல்ல வில் கெம்ப் இருக்கும்போது அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி கிளவுன் கேரக்டர்ஸ் எல்லாம் பில்ட் வந்து பண்ணியிருக்காங்க. தென் அவர் போனதுக்கப்புறம் இந்த ராபர்ட் ஆர்மின்க்கு ஏற்ற மாதிரி ஃபூல் கேரக்டர்ஸ் எல்லாம் பில்ட் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க டிஸ்டிங்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இந்த லெக்சரில் இன்னும் ஷார்ட்டாகவே யாரெல்லாம் இந்த லைசன்ஸ்டு ஃபூலாக இருந்திருக்காங்க யாரெல்லாம் இந்த கிளவுன்ஸாக வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து பார்ப்போம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெக்சரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸோட ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வெர்ஷன் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வைஸ் அண்ட் லைசன்ஸ்டு ஃபூல்ஸ் வந்து யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிங் லியரில் இருக்க த ஃபூல், 12th நைட்டோட ஃபெஸ்டே, ஆஸ் யூ லைக் இட்டோட டச் ஸ்டோன், ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல்ல இருக்க லவாஷே அண்ட் டெம்பஸ்டில் இருக்க ட்ரின்குலோ அப்படிங்கிற ஒரு பர்சன். அண்ட் இந்த ரஸ்டிக்கான கிளவுன்ஸ் ஆர் மேலப்ராபிஸ்ட் வந்து நிறையவே இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் சொல்லி பார்ப்போம். நிக் பாட்டம், டாக்பெரி, லான்ஸ், ஸ்பீட், லான்ஸ்லெட் கோபோ, கிரேவ் டிகர்ஸ் ஹேம்லெட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இம்பார்ட்டன்ட் இவங்க. போர்ட்டர் ஃப்ரம் மேக்பெத், கோஸ்டார்ட் Peter from Romeo and Juliet, the country clown, Pompey bum, Verges and the clown or fig seller. அண்ட் தென் சம் கேரக்டர்ஸை இவங்க வந்து ஹைப்ரிடாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஷேக்ஸ்பியர். அவங்க யாரெல்லாம் சொல்லி பார்ப்போம். இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக அந்த சர்வன்ட்ஸ் அப்படியும் இருக்க மாட்டாங்க, ஆர் கோர்ட் ஜஸ்டர்ஸ் அப்படியும் இருக்க மாட்டாங்க. பட் காமிக்கல் ஃபங்க்ஷன் தான் இவங்களும் வந்து பண்ணுவாங்க. அவங்க யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சர் ஜான் ஃபால்ஸ்டாஃப் அண்ட்
பக் ஆர் ராபின் குட்ஃபெலோ மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். தென் ஸ்டெஃபானோ ஃப்ரம் டெம்பெஸ்ட், ஆட்டோலிக்கஸ் ஃப்ரம் விண்டர்ஸ்டேல் அண்ட் தெர்சிட்ஸ் ஃப்ரம் ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிடா. ஸோ இவங்க எல்லாரும் வந்து ஓவராலாக ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் இருக்கக்கூடிய ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸாக வந்து இருக்காங்க. அண்ட் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் இன்டெப்தான வெர்ஷன் வந்து நம்ம அடுத்த லெக்சரில் வந்து பார்ப்போம். அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.